ஏடிஎம்கேவில் வரும் தகவல்கள் எல்லாம் முன்கூட்டியே நான் தெரிந்து உங்களிடம் நான் பதிவிடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி அவர்கள் பிறகு அடித்தட்டு உறுப்பினர்கள் தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்காரு. என்னன்னு போய் பார்க்கலாமா? காணொலியை பார்க்கலாம். என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தில் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவிகளும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன் அவர்கள் எலெக்ஷன் வரும்போது இதை எடுத்து பாருங்க. நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிந்தவரை இது நான் உண்மையாகவே சொல்கிறேன். மிதுன் அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அடுத்து மிதுன் அவர்கள் தான் ஏடிஎம்கேவை தலைமை ஏற்க முடியும் என்று உறுப்பினர்களும் அதுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி அவருக்கு பிறகு யார் கட்சிக்குள்ள நிறைய பூசல் இருக்கு. அதெல்லாம் நிலைத்த மிதுன் அவர்கள் பாலிடிக்ஸ் வந்தாதான் இந்த பிரச்சனைகள்லாம் முடியும். ஏன்னா அவரு உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்காரு. சொல்றாங்க கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அதோடைய கருத்தை நான் பாக்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனையை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, தலைவர் காலத்திலும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலும் பார்த்தோம். அரசியல் என்றால் அதுதானே, குழப்பங்கள் உருவாக்கி தானே வாய்ப்புகளை பெறுவாங்க. எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் அனைவருமே அரசியல் என்றால் அதுதானே, நல்லது செய்திக்கு தான் வருவாங்க அரசியலுக்கு, இல்லையா? அரசியல் தொடர்ந்து பயணிக்க அறிவியலும் புத்தியும் வேண்டும். ஏன்னா செஸ் மாதிரி தான் அரசியல். எடப்பாடி அவர்கள் அதுதான் கூறுறாங்க. சரிங்களா? மிதுன் அவர்கள் கண்டிப்பாக வருவாங்க அரசியலுக்கு. சரிங்களா? அப்புறம் டிஎம்கேவும் உதயநிதி மகனை கண்டிப்பாக அரசியலுக்கு கொண்டு வருவாங்க. எடப்பாடி பையனும் உதயநிதி பையனும் கண்டிப்பாக கிளாஸ் ஆகும். நான் உண்மையாக சொல்கிறேன். உதயநிதி பையன் வந்து படத்திலையும் நடிக்க போறார். இது ஒரு உண்மையான தகவல். இந்த ஒரு மீடியாவிலையும் வரல, திரைப்பட பத்திரிகையிலும் வரல, எந்த ஒரு மீடியாவுமே வரல. நான் கண்டிப்பா சொல்லுவேன் இதை. ஏன்னா திரைப்படத்தில் வந்தால்தான் உதயநிதி மாதிரி அடுத்த அரசியலுக்கு உதவியாக இருக்கும். நான் முன்கூட்டியே உங்களிடம் நான் சொல்கிறேன். அதனால் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த தகவலெல்லாம் சேகரித்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.